கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் படிக்கிறோம். லேமுவேல் என்கிற ஒரு ராஜாவுக்கு தாயார் சொன்ன புத்திமதிகள். அடுத்ததாக 4ஆம் வசனம் முதல், திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். குடிக்க வேண்டாம் என்று சொல்லத் தொடங்கி இவர்களுக்கு கொடுங்கள் என்று முடிக்கிறாங்க. அது என்னவா இருக்கும்? எப்படி இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம்? நியாயாதிபதிகள் 9:13, அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழப் பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. ஆச்சரியமாக இருக்குது. திராட்சை செடி பேசுகிற மாதிரியான ஒரு உரையாடல். அதில் ஒரு பகுதியை தான் நம்ம இப்போ படித்தோம். அதில் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. தேவர்களையும் மனுஷரையும் மகிழப்பண்ணும் என் திராட்சை ரசம். அப்போது திராட்சை ரசம் என்பது தேவர்களையும் மனிதரையும் அப்படின்னு போட்டிருக்கு. மனிதனுக்கு தான் மிகவும் உயர்ந்ததாக, தன்னை மிகவும் களிப்பாக ஆக்கிற ஒரு விஷயத்தை தனக்கும் பிறகு தன்னுடைய கடவுளுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு விருப்பம். அதனால் அந்த காலத்தில் கடவுள்களுக்கு, தேவதைகளுக்கு இந்த திராட்சை ரசத்தை கொடுப்பது, அதாவது படைக்கிறது ஒரு பழக்கம் இருந்தது. நம்ம புராணங்களில், நம்ம ஊர் கதைகளில் கூட பரலோகத்தில், வான்லோகத்தில் இருக்கிற தேவர்கள் அவர்களுக்கென்று ஒரு மதுபானத்தை வச்சிருக்காங்க. அது இன்பமாக மதிமயங்கி அவர்கள் களிப்பாக இருப்பதற்காக அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ அப்படி ஒரு வழக்கம் மனுஷனுக்கு இருக்கிறது. நிச்சயமாக பரலோகத்தில் அப்படிப்பட்ட ஒன்று சரீரப்பிரகாரமாக தேவைப்படாது, அது அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்ம இங்கே கவனிக்கணும். மனிதனுக்கு இன்பம் தரும் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கவனிக்கலாம். அதனால தான் இன்றைக்கி உலகமெங்கும் நாம் தேநீர் குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோன்ற மாதிரி அடுத்த கட்டமாக இந்த மதுபானம் அல்லது திராட்சரசம் என்பது முக்கியமான ஒரு பானமாக இருக்கிறது. மிக விலை உயர்ந்ததும் மிகவும் கீழ்த்தரமாக தயாரிக்கப்பட்டு விற்பதுமாக, எல்லாரும் அறிய போகவே முடியாத மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களுக்கு மட்டும் அப்படின்ற ஒரு இடமும், திருட்டுத்தனமாக புதருக்குள்ளே போய் ஒளிந்திருக்கிற இடத்துல வாங்கி குடிப்பதும், இப்படி தான் மனுஷன் இதை வச்சுருக்கான். 104ஆம் சங்கீதம் 15வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஒன்று எதற்காக முக்கியமாக இருக்குது அப்படின்றத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம், முகத்துக்கு களை கொடுக்கும் எண்ணெய், இருதயத்தை ஆதரிக்கும். அப்படின்னா இருதயம் என்பது இந்த இடத்துல இரத்த ஓட்டம், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, அதற்கான ஆகாரம்னு பார்க்குறோம். அப்போது மீண்டும் இங்கே 2வது முறை பதிவு செய்யப்படுகிற விஷயம் என்னென்னா, மனதை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். மறுபடியும் 3வது முறை திராட்சை ரசம் மனதை களிப்பாக்கும், மனிதனுடைய மனசை களிப்பாக்கும், சந்தோஷமாக்கும்னு இருக்குது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்பப்படுகிற, இதற்காகவே பயன்படுத்துகிற ஒன்றாக நம்ம திராட்சை ரசத்தை பார்க்குறோம். 1000 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஒரு பர்பஸ் அதுக்கு இருக்குது. உபாகமம் 14:26, அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியரும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக அப்படின்னு அவர்கள் புசிக்கும் சிலவற்றை சொல்லும்போது அதில் திராட்சை ரசமும் இருக்கிறது. மருத்துவ உலகத்தில் இந்த ஆல்கஹால் அப்படின்றது
ஏதோ ஒரு வகையில் பல மருந்துகளில் பயன்படுகிறது. நல்ல உறக்கம், மனநிலையிலே ஏற்பட வேண்டிய சில நல்ல மாற்றங்களுக்காக பயன்படுறதாக குறிப்புகள் சொல்லுது. மனுஷனும் பயன்படுத்திக்கிறாங்க அதுக்காக அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1 வசனம், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. இப்படி பொதுவாகவே மக்கள் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை அதற்குள் இருக்கிற தீமை நிமித்தமாக நாம் தள்ளி வைப்பது. உதாரணத்துக்கு சினிமா பார்ப்பது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நாம் முதிர்ச்சியான மனதோடு ஒரு கட்டுப்பாட்டோடு பார்க்குறோம். எனக்கு அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அது என் வாழ்க்கையை ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல, அதனால் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் அப்படி எதுவுமே பார்க்கவே கூடாது, முற்றிலும் பார்க்கவே கூடாது, அது ஒரு மாயை தானே, கற்பனை தானே, அதை பார்க்க 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 அது உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே அது பாதிப்பை ஏற்படுத்தும், சிலவற்றை நீங்கள் அதன் மூலம் கற்றுக்கொள்வீர்கள், அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதானே. அப்போது ஒருவர் அதை முற்றிலும் வேண்டாம் என்று சொல்லுகிறார், நல்லது, அதுதான் நல்ல பக்கமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதுபோல தான் இந்த மதுபானம் என்பது மனதை களிப்பாக்கும் அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்தாலும், அதுக்காக மனிதனதை பயன்படுத்தி கொண்டாலும் அது என்ன செய்யும், அதனுடைய விளைவு என்ன? எப்பவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இந்த விஷயம் அப்படியே ஒரு பெரிய பழக்கமாக மாறிவிட்டால் என்ன ஆகுது? அது அமளி பண்ணும், ஒருவனை அமளி செய்ய வைக்கும், அவனை நிதானம் இழக்க வைக்கும், அவனுடைய புத்தி கூர்மையானது மழுங்கி போகும், காரியத்தை அவன் பகுத்து நிதானித்து பார்க்க முடியாதவனாக அவன் போயிடுவான், கடைசியில் அவன் தன் ஞானத்தை இழப்பான். அதனால தான் அந்த அம்மா பிரபுக்களுக்கோ ராஜாக்களுக்கோ இந்த மதுபானம் திராட்சை ரசம் நல்லதல்லன்றாங்க. இப்போ 31:5 நம்ம ஏற்கனவே படித்தோம் பாருங்கள். மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகளுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். அந்த ராஜாக்களும் பிரபுக்களும் மதுபானம் குடிக்கிறவர்களாக, திராட்சரசம் அதிகமாய் குடித்து மயங்குபவர்களாக இருந்தால் அவங்க நிதானம் இழப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? என்ன மாதிரி நிதானத்தை இழப்பாங்களாம்? நியாயம் தெரியாமல் போயிடும், நியாய பிரமாணத்தின்படியாக ஒரு காரியத்தை தீர்க்க தெரியாமல் போயிடும், மூளை மழுங்கிடும், நியாயத்தை புரட்டிடுவாங்க, உளருவாங்க. அப்போது இவைகள் முற்றிலும் கூடாது என்ற பக்கம்தான் சரியாக இருக்க முடியும். அந்த ஸ்டாண்ட் தான் நம்ம எடுக்கணும். எபேசியர் 5:18, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறிதனம். அப்போது ஒருவனை இந்த மதுபான பழக்கமானது துன்மார்க்கத்தனங்களுக்கு கொண்டு போயிடும், அதனால் அது கூடாது. ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மதுபானம் அதன் பின்னாலே போகிறவர்கள் மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், அது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், அதனால் கவலையை மறக்கலாம், இப்படி நினச்சின்னு தான் போகிறாங்க. அப்படி தான் ஒரு நம்பிக்கையும் அக்காலத்தில் மக்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய நீதி, தேவனுடைய வசனத்தினாலே நம்முடைய இருதயத்துக்கு சமாதானமும் அமைதலும் உண்டாகுமே. அப்போ நாம் ஏன் அந்த சரீரப்பிரகாரமான மனதை மயக்கும், பரியாசம் பண்ணும், அமளி பண்ணும், துர்மார்க்கதனத்துக்கு நம்மை கொண்டு செல்லும் மதுபானத்தின் பக்கம் ஏன் போனோம்? ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். உலகம் நியாயம் என்று பல விஷயங்களை சொல்லும், ஆனால் தேவ நீதியாகிய கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நம்ம நடக்கணும். ரோமர் 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சந்தோஷ சமாதானம் எனக்குள் நிரப்பப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற நம்பிக்கை என்னை பலப்படுத்துகிறது. இப்போ நான் எதுக்கு என் இருதயத்தை சந்தோஷமாக்கும் மதுபானம் திராட்சரசத்தின் பக்கம் நான் போனோம்? அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப தெளிவாக நாம் எதனால் சந்தோஷத்தை, மனதுக்கு அமைதலை, சமாதானத்தை பெற முடியும், இதான் வழி என்பதை ரொம்ப அழகாக தேவன் நமக்கு போதிக்கிறாரே. நம்ம இதை தானே ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பவர்கள் கூட பெரும்பான்மையானவர்கள் இக்காலத்தில்
உலகம் சொல்கிறதுனால, உலகம் நிரூபித்து காண்பிக்கிறதுனால, அதோட ஆலோசனையின்படி மதுபானம் திராட்சை ரசம் பக்கம் போயிருக்கிறாங்க. அது ரொம்ப நியாயமாக எடுத்துக்கிறாங்க. ஆக பொது உடன்படிக்கையின்படி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த மதுபானம் அல்லது திராட்சரசம் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் என்கிற ஒரு காரணத்துக்காக நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது தேவ பிரமாணத்தை மறந்து துன்மார்க்கத்துக்கு என்னை கொண்டு போகும் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆக நாம் அந்த பக்கமே போகக்கூடாது, அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. நாம் மருத்துவர் சொன்னார் என்னுடைய உடல்நிலை நிமித்தமாக அப்படின்னு கூட நாம் அதை நியாயப்படுத்தி செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு காரணம் கருத்து சொல்லுவாங்க. அடுத்தது சீதோஷ்ண நிலை சொல்லுவாங்க. சில தேசங்களிலே அவைகள் ஒரு தண்ணீரை போல, ஒரு காஃபி டீ போல அப்படின்வாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறதின்படி தான் நம்ம நடக்கணும். தேவ வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நிறைய நல்லது இருக்குது, கொஞ்சம் தானே கெட்டது அப்படின்னு நாம் எதையுமே எடுத்துக்கணும்னு அவசியம் அல்ல. அது தேவ நீதிக்கு உட்பட்டதா? தேவன் அதை அனுமதிக்கிறாரா? அதை நாம் செய்வதனாலே தேவநீதியை நிறைவேற்றுகிறோமா என்ற ஸ்கேலில் வச்சு தான் நம்ம அதை பார்க்கணும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இதோ உம்முடைய வேத வாக்கியத்தின் நீதிக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதை முழுமையாக கைக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இக்காலத்தில் எல்லா பாவங்களையும் அதெல்லாம் பாவமல்ல என்று சொல்லிக்கொண்டு நியாயப்படுத்துகிற ஒரு உலகத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இதோ இந்த விஷயத்தில் கூட நாங்கள் கவனமாக இருக்கவும், மதுபானம் திராட்சை ரசம் இவைகளை எல்லாரும் பொதுவாக என்றெல்லாம் சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் உமது நீதி அதை நிராகரிப்பதால் நாங்களும் நிராகரித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பலன் தாரும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் எங்களுக்குள் எப்பொழுதும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.